நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Deuteronomy 1:31. There you saw how the Lord your God carried you as a father carries his son all the way you went until you reached this place. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பாரங்களையும் நான் சுமக்கிறேனே, என்னோடு தோள் கொடுத்து உதவ யாரும் இல்லையே என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதன் தன் குழந்தையை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமக்கிறார். எவ்வளவாய் இது நம்மை ஆறுதல் படுத்துகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமன். நம்மோடு தோள் கொடுத்து நம்முடைய பாரங்களை சுமக்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரங்களை துதிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், தேவ வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. வாலிபர்கள் வேத வசனத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும், மனந்திரும்பட்டும். மெய் உறுதியாய் இந்த வயதிலே பற்றி பிடித்து கொள்ளட்டும். உமக்காய், திருச்சபைக்காய் ஒரு எழுப்புதலோடு கூட உமக்கு பிரியமான சாட்சியுள்ள ஜனமாய் எழும்ப தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன்.